ஹாய் மக்கள்ஸ், குட் மார்னிங், காலை வணக்கம். அனைவருக்கும் மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போ என்ன சொல்லணுன்னு கூட தெரியாமல் வந்துச்சு. இன்றைக்கி ஒரு மாடு மாதிரி ஒரு மாடு வரைஞ்சிருக்கேன், பட் மாடு இல்லை, வாங்க பார்க்கலாம். மாட்டு பொங்கல் இது அந்த குட்டி மாடு வரும் இல்லைங்களா, அந்த மாடு பேர் எனக்கு தெரியாது. அந்த மாடு ரகம், பட் மாடாக வரைய போய் ஃபேஸ் மாறிடுச்சு. இன்றைக்கி போட்ட ஒரு குட்டி கோலம். ஸோ நேற்று போட்ட கோலத்தை அழிக்க மனசே வரல, அதை அப்படியே விட்டுட்டு மேலே மட்டும் அழிச்சி போட்டாச்சு. துளசி மாடத்துக்கிட்டே பார்த்திங்கன்னா குட்டி கோலம் ஸ்டாரு. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா சேம் இன்றைக்கி இன்னமும் எக்ஸ்ட்ராவாக பூத்துருக்கு. பூ அப்படியே கொத்து கொத்தா செமையாக இருக்குது. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா செம்பருத்தி இந்த சைடு ஒன்று அண்ட் அந்த சைடு ஒரு செம்பருத்தி பூத்துருக்கு. நெக்ஸ்ட்டு தோட்டத்தில் என்ன இருக்குது தெரியல, வாங்க பார்க்கலாம். ரோஸ் மேபி இருந்தால் ரோஸ் தான் இருக்கும், ஒன்றும் ரெண்டும். ஸோ மக்கள்ஸ், இன்றைக்கி மாட்டு பொங்கல் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ் தாங்க இருக்குது. மாட்டு பொங்கல் அன்றைக்கி பார்த்திங்கன்னா துணியெல்லாம் வச்சு பெரியவங்களுக்கு படைக்கிற பழக்கம். ஸோ இன்றைக்கி நாங்கள் எங்கள் சொந்த ஊருக்கு போயிட்டு அங்கே படைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இங்கே ஒரு குட்டி பூஜை போட்டு அப்படியே கிளம்பிடுவோம். இது பார்த்திங்கன்னா லெமன் செடியில் ஃபுல் அண்ட் ஃபுல் பூ பூத்துச்சு. பட் இது பூ பூத்து காய் காய்ச்சாலும் இதை ஹீல்டுக்கு ஹீல்டு எடுக்காதீங்கன்ட்டாங்க. அது ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருங்க, அப்போ தான் நெக்ஸ்ட் ஹீல்டுக்கு சூப்பராக காயெல்லாம் காய்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள்ஸ், ஒரு 2-3 டேஸில் நம்ம பொங்கல் செலிப்ரேஷன் எல்லாத்தையும் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.